வணக்கம், நான் உங்கள் செப் சண்முகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காசி அல்வா செய்ய போகிறோம். காசி அல்வான்னா ஒயிட் பம்ப்கின் அல்வா. காசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க. ஒயிட் பம்ப்கின் நான் துருவி தனியாக வச்சுருக்கேன். இதில் வாட்டர் இருக்கும், அதை நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வாட்டரையும் நம்ம யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் சுகர், இது கோவா, பிளெயின் கோவா, இது சுகர்லெஸ்ஸு. அப்புறம் நெய் எடுத்திருக்கேன், முந்திரி, திராட்சை, பாதாம், அப்புறம் குங்குமப்பூ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். பம்ப்கினை சேர்த்துக்குவோம். நம்ம பால் சேர்க்கலை, பால் கோவா சேர்க்குறோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த பிழிஞ்சு வச்ச தண்ணியை சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணியை இப்போ ஊற்றுறோன்னா அந்த நெய்யில் வறுபட்டுறதுக்கு ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் இப்போது சுகர் சேர்த்துக்குவோம். இப்போ சுகர் போட்டதுனால கொஞ்சம் வாட்டரி ஆகும். 90% வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்குவோம். பாருங்கள், நம்ம குங்குமப்பூ போட்டிங்களா, அது கலர் வந்துருச்சு. இந்த கலர் வந்தது போதும். கோவா சேர்த்துக்குவோம். பாருங்கள், இது வந்து சுகர்லெஸ்ஸு. கோவா சேர்க்கறதுனால ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். முந்திரி வறுத்தாச்சு. இப்போது திராட்சையும் பாதாம். அப்போ சூடா? ஆமாம், லைட்டாக சூடாக இருக்குது. நல்ல உப்பு. சூப்பராக இருக்குங்க அப்போ செஞ்சது. நல்லா வந்திருக்கு.